அத்தியாயம் 56. சமரனின் முறை வந்தவுடன் சமரன் எழுந்து நின்று யாத்ராவை பார்த்தான். என்னோட சக்தியின் அடிப்படையில் நான் 2வது வகுப்புல இருக்கணும் என்றான். இதை கேட்டவுடன் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது வரை அவர்களுக்குள் ஒரு கிசுகிசுப்பு இருந்தது. ஆனால் சமரனின் பேச்சுக்கு பிறகு அனைவரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்கத் தொடங்கினர். அதே நேரம் தன்னை விட வயதில் சிறியவனான சமரன் சக்தியில் தனக்கு நிகரானவன் என்பதை ரகோத்தமனால் நம்ப முடியவில்லை. ஜானகியின் தோழி வெண்மலர் ஜானகியை பார்த்து, ஏய் ஜானகி, என்னடி உன் உறவுக்கார பையன் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறான்? நான் என்னவோ அவன் 4வது வகுப்புலையோ இல்லைன்னா 5வது வகுப்புலையோ இருப்பான்ல நினைச்சேன். அவன் என்னடானா எடுத்த எடுப்புலையே 2வது வகுப்புன்னு சொல்லிட்டானே என்று ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டே ஜானகியின் முகத்தை திரும்பி பார்த்தாள். அப்போதுதான் ஜானகியும் அதை கேட்டு அதிர்ச்சியோடு சமரனை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். சரியா போச்சு போ, உனக்கே இப்போதான் தெரியுமா? உனக்கு இது கூட தெரியாதா என்றாள் வெண்மலர். என்ன இது கூட தெரியாதா? உனக்கு எல்லாமே தெரியுமோ என்றாள் ஜானகி. ஓ, எனக்கு எல்லாமே தெரியுமே. அப்படியா? எது வேணா தெரியுமா? சரி, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா என்றாள் ஜானகி. தாராளமா கேளு. எனக்கு தெரியாத பதிலே கிடையாது. வெள்ளை வெளேர்னு இருக்கும், கழுத்து கூட குட்டையா இருக்கும், அது என்ன என்றாள் ஜானகி. வெள்ளையா இருக்கும், கழுத்து குட்டையா இருக்குமா? என்னவா இருக்கும் என்று வெண்மலர் யோசிக்க ஜானகி யாத்ராவை பார்க்க திரும்பினாள். யாத்ராவும் சமரனின் பதிலை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். அவளால் தனது காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் கேட்டது சரிதானா அல்லது ஏதாவது பிழை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினாள். அதனால் அவள் மீண்டும் சமரனிடம், நீ இப்போ 2ஆம் வகுப்பு நான் சொன்ன, இல்ல நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்றாள். சமரன் தலையசைத்து தான் கூறியது அத்தனையும் உண்மைதான் என்று உறுதிப்படுத்தினான். அதை கேட்டவுடன் அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. பிறகு அதே புன்னகையுடன், சபாஷ் சமரா, அப்படின்னா என்னோட கணிப்பு சரிதான், ஒரு வழியான பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்று உற்சாகமாக கூறினாள். யாத்ராவின் மகிழ்ச்சியை கண்டு சமரனுக்கு அருகில் அமர்ந்திருந்த மேகராணி, என்ன சமரா, பாஞ்சால நகர் இளவரசனுக்கு இன்னொரு ரசிகை கிடைச்சாச்சு போல இருக்கு என்று கேலி செய்தாள். அப்போது சமரன் யாத்ரா பச்சை நிற காகிதத்தில் தன்னை பற்றிய குறிப்புகளை எழுதத் தொடங்கி இருப்பதை கவனித்தான். அந்த இடைவெளியில் அவன் மேகராணியின் கேள்விக்கு பதிலளித்தான். சத்தமா பேசாத, யாத்ராமா காதுல விழுந்துட போகுது. நானாச்சும் 2வது வகுப்பு தான், அதுக்கே அவங்க எனக்கு ரசிகை ஆயிடுவாங்கன்னா நீ எல்லாம் 1 வகுப்புல இருக்க போற. அதனால கண்டிப்பா என்னை விட உனக்கு தான் அவங்க ரசிகையா இருக்க போறாங்க பாரு என்றான் சமரன். இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா? யாத்ராமா எனக்கு ரசிகை ஆயிடுவாங்களோன்னு தான் பயப்படுறியா? சரி சொல்லு, அதுக்கு நான் என்ன செய்யணும்? உனக்காக நான் என்னோட வகுப்பை பத்தி யாத்ராமா கிட்ட போய் சொல்லட்டுமா? சொல்லு, நீதான் ரொம்ப ஆசைப்படுறல்ல, அதனால அவங்க உனக்கே ரசிகையா இருந்துட்டு போகட்டும் என்று கிண்டலாக கூறினாள் மேகராணி. மேகராணியின் பதிலை கேட்டதும் சமரன் புன்னகையுடன், வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரசிகை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ உன்னோட சக்திகளை பத்தின உண்மையை சொல்லு, அது போதும். உன்னோட சக்தியை பத்தி கேள்விப்பட்டு நான் உன்னை பார்த்து பொறாமப்படுவேன் நினைக்கிறியா என்றான். சரி, அப்போ நான் உண்மையை சொல்லட்டுமா என்றாள் மேகராணி. தாராளமா சொல்லிக்கோ என்றான் சமரன். உடனே அவள் உரத்த குரலில் கத்தினாள், யாத்ராமா, என்னோட பேரு மேகராணி, என்னோட வயசு 20, எனக்கு 6 நட்சத்திர அபராஜிதன் சக்தி இருக்கு. நான் எந்த வகுப்புல வருவேன் என்றாள். பச்சை நிற காகிதத்தில் எதையோ எழுத முற்பட்டு கொண்டிருந்த யாத்ரா மேகராணியின் பேச்சை கேட்டவுடன் சட்டனை எழுதுவதை நிறுத்திவிட்டாள். மிகுந்த ஆச்சரியத்தோடு தலையை உயர்த்தி மேகராணியை பார்த்தாள். மேகராணியின் வெளிப்பாட்டை பார்த்த பிறகு அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. அதே நேரம் அங்கிருந்த அனைவருமே மேகராணியை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். அங்கே நிலவிய அமைதியை உணர்ந்த சமரன் புன்னகையோடு தலையசைத்தான். மேகராணியின் வார்த்தைகளை கேட்டு அவனும் கூட சற்று ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அவனை பொறுத்தவரை மேகராணி 5 நட்சத்திரங்களுடன் அபராஜித சக்தியோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மேகராணி அதைவிட 1 நட்சத்திரம் கூடுதலாக இருந்தாள். சமரன் அவளது பயிற்சியின் வேகத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான். சந்தோஷத்தில் அவன் முகம் ஜொலித்தது. அப்போது ஜானகி மனதிற்குள் மகிழ்ச்சியுடன், மணிமாறனாவது மண்ணாங்கட்டியாவது, இனி இந்த பள்ளியில் இருக்கிற யாராவது இவ கூட போட்டியிட முடியுமா என்று நினைத்துக் கொண்டே ரகோத்தமனை பார்த்தாள். அப்போது ஜானகிக்கு வெகு தொலைவில் அமர்ந்திருந்த ரகோத்தமனும் மணிமாறனும் கூட மேகராணியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியோடு அமர்ந்திருந்தனர். ரகோத், நாம ஒரு தப்பான ஆள் மேல கை வச்சிட்டோம் நினைக்கிறேன்டா. நாம அவங்க எல்லாரையுமே குறைச்சி எடை போட்டுட்டோம். ஜானகி கூட்டிட்டு வந்த ஆளுங்க எல்லாருமே சரியான ஆளுங்க தான். ஆனா ஒண்ணு ரகோத்தமா, கெட்டதுலயும் நல்லதுங்கிற மாதிரி நல்ல வேளையா நாம இந்த பொண்ணு கிட்ட சவால் விடல என்று மணிமாறன் ரகோத்தமனிடம் கூறினான்.
ஆனால் சமரனும் மேகராணியும் ஒரே நூலின் இரு வேறு முனைகள் போல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மேகராணிக்கு இந்த இருவர் மீது கோபம் இருப்பதும் தெரியவில்லை. சமரனுக்கு ஏதாவது ஒன்றென்றால் மேகராணியின் வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும் என்பதை அவர்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. சில நேரம் மௌனமாக இருந்த பிறகு மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். ஒருவரை ஒருவர் இதய துடிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். யாத்ரா மகிழ்ச்சியோடு, மாணவர்களே, 1ஆம் வகுப்பை விட திறமையான ஒரு புது மாணவியை சேர்த்துக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாணவினா அது மேகராணி தான் என்று மகிழ்ச்சியோடு கூறினாள். மேகராணி யாத்ராவின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தாள். மேகராணி ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் தயங்கியபடி எதுவும் சொல்லாமல் தவித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அதை புரிந்து கொண்ட யாத்ரா, மேகராணி, நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. என்கிட்ட எதுக்காகவும் தயங்க வேண்டாம் என்றாள் யாத்ரா. குழப்பத்துடன் இருந்த சமரனை திரும்பி பார்த்தாள் மேகராணி. அவள் யாத்ராவை பார்த்து, அம்மா, என்ன தகுதியானவளா நினைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. ஆனா என் பார்வையில இதுக்கு தகுதியான இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் என்னை விட சக்தி வாய்ந்தவர்னு நான் நினைக்கிறேன். அவர் முன்னாடி நான் கூட ஒண்ணுமே இல்லை என்றாள். இதை கேட்டவுடன் மீண்டும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இவ்வளவு சிறிய வயதிலேயே உயர்ந்த பதவியை அடைந்த பிறகும் அவள் ஏன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறாள் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் வர ஆரம்பித்தது. யாத்ரா கண்களை விரித்து, மேகராணி, உன்னை விட வலிமையானவரா? யாரது? அவரும் இப்போ இந்த மேடையில தான் இருக்காரா என்றாள். மேகராணியே புகழ்ந்து பேசிய அந்த நபர் யார் என்று அறிய அனைவரும் ஆவலாக இருந்தனர். ஆனால் மேகராணியின் பேச்சை கேட்டவுடன் அவள் யாரை பற்றி பேசுகிறாள் என்று சமரனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவன் சற்று பதட்டமடைந்தான். உடனே மேகராணி குறும்புத்தனமாக சமரனை பார்த்து பின்னர் அவனை சுட்டிக்காட்டி, யாத்ராமா, நான் சொன்ன அந்த நபர் இவர்தான் என்று சமரனை காட்டினாள். யாத்ராவுக்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்ன சொல்ற மேகராணி? சமரன் ரொம்ப வலிமையானவன் எனக்கும் தெரியும். அவன் 2வது வகுப்புல இருக்கிறது ஒரு சாதனை. ஆனா உன்னோட வகுப்பை விட 2ஆம் வகுப்பு பலவீனமானதுன்னு உனக்கு தெரியாதா? அவன் சக்தி வாய்ந்தவன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் உன்னை விட அதிக சக்தியில இல்ல. முதல்ல நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ என்றாள் யாத்ரா. யாத்ரா சொல்வதை கேட்டு ரகோத்தமன் திடீரென்று எழுந்து நின்று மேகராணியை பார்த்து, மேகராணி, யாத்ராம சொல்றது முழுக்க முழுக்க சரிதான். சமரன் ரொம்ப வலிமையானவனா இருக்கலாம். ஆனா உன்னோட ஒப்பிடும்போது அவன் வலிமை பலவீனமானவனாதான் கருதப்படுவான் என்று கேலியான சிரிப்போடு கூறினான். அங்கிருந்த அனைவரின் எண்ணமும் கூட அதுவாகத்தான் இருந்தது. சமரன் 2ஆம் வகுப்பு நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் மேகராணியின் சக்தியோடு ஒப்பிடும்போது அவன் சற்று பலவீனமானவன் தான் என்று அங்கிருக்கும் அனைவரும் நினைத்தார்கள். ரகோத்தமன் சிரிப்பதைக் கண்டு மேகராணி மிகவும் கோபமடைந்தாள். அவள் ரகோத்தமனின் ஆலோசனையை புறக்கணித்தாள். இதை பார்த்த ரகோத்தமனின் எண்ணம் நொறுங்கி போனது. ஏனென்றால் அவன் மேகராணியுடன் நட்பு கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் மேகராணி முகத்தை பார்த்ததும் தன்னுடைய வார்த்தைகள் அவளை எவ்வளவு கோபமடைய செய்தது என்பதை புரிந்து கொண்டான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? சமரன் மேல இருந்த கடுப்புல பெரிய புத்திசாலி மாதிரி ஆர்வமா எந்திரிச்சு பேசிட்டேன். இப்போ இவ வேற என்ன முறைக்கிறா. இனி இத சரி பண்ணி இவ கூட ஒரு நண்பன் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. டே ரகோத்தமா, வாய மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துரு, அதுதான் உனக்கு நல்லது என்று தனக்குத்தானே சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டான். யாத்ரா மேகராணியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பொறுத்தவரை மேகராணியின் கண்களில் ஒரு நம்பிக்கை இருப்பதை அவள் கவனித்தாள். மேகராணி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. சமரன் அவனோட உண்மையான சக்தியை மறைச்சிட்டான்னு சொல்றியா? அவனை பத்தி எங்களுக்கு தெரியாத வேறு ஏதாவது இருக்கா? உனக்கு தெரிஞ்சத தாராளமா இங்க சொல்லலாம் என்றாள் யாத்ரா. இதை கேட்டதும் ஜானகியுடன் அமர்ந்திருந்த பெண்கள் அவசரமாக ஜானகியிடம், ஏ ஜானகி, இவங்கெல்லாம் என்னடி பேசிக்கிறாங்க? நீ பாட்டுக்கு சில பேரை கூட்டிட்டு வந்த, அதுல ஒருத்தன் உன்னோட உறவுக்காரன்னு சொன்ன. பார்க்க அழகா இருக்கானேன்னு நாங்களும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவன் நம்ம மணிமாறனே அடிச்சிட்டான். அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்த அதிர்ச்சி. அவன் 2ஆம் வகுப்புன்னு சொன்னான். நம்மள யாருமே அந்த நிலையில இல்ல. அது ஒரு பெரிய அதிர்ச்சின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப பெரிய பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ நேரம் பூ மாதிரி அமைதியா இருந்த பொண்ணு 6 நட்சத்திர அபராஜிதன்னு சொன்னா. எங்களுக்கு மூச்சே நின்னு போயிடும் போல இருக்கு. ஒரே நாள்ல எத்தனை அதிர்ச்சி தான் நாங்க தாங்குறது? இப்போ என்னடான்னா இந்த பொண்ணு என்னை விட சமரன் தான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்றா. எனக்கு தலையே சுத்துது என்று புலம்பினார்கள். ஜானகி பதில் சொல்லவில்லை. ஏனெனில் அவளும் அதே அதிர்ச்சியில் தான் இருந்தாள். அவள் வெண்மலரை பார்த்து, நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க? நீயே ஏதாவது கேட்க வேண்டியதுதானே என்றாள்.
அதான் அவங்களே கேட்டாங்களே, நீ முதல்ல அந்த விடுகதைக்கு விடைய சொல்லு. வெள்ளையா இருக்கும், கழுத்து குட்டையா இருக்கும், அது என்ன என்றாள். அதுவா, அது என்று சொல்வதற்குள் யாத்ரா மேசை மீது வேகமாக தட்டியதும் அனைவரும் பேச்சை நிறுத்திக் கொண்டு அமைதியாகிவிட்டார்கள். அங்கே மீண்டும் நிசப்தம் நிலவியது. ஜானகி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். 3 வருடங்களாக சமரனால் தன் சக்தியை அதிகரிக்க முடியாமல் இருந்தது. மகா சக்கர தேர்வில் 3 நட்சத்திரங்களை வென்று அதன் பிறகு படிப்படியாக பயிற்சி செய்து அவன் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் இன்று சமரன் எந்த தரத்தில் இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு ஜானகி பெருமூச்செறிந்தாள். சமரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் மற்றும் எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சொல்லு சமரா, நான் உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா எங்க பள்ளிக்கூடம் மாணவர்களோட உண்மையான சக்தியை அறிய முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கும். அதன் மூலமா அந்த மாணவர்களுக்கு சரியா உதவ முடியும் இல்லையா? அதனால நீ என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டே கையில் வைத்திருந்த பேனாவை காகிதத்தின் மீது வைத்தாள் யாத்ரா. சமரன் யாத்ராவை பார்த்து, இல்லம்மா, நான் என்னுடைய சக்தியை பத்தி எதையும் மறைக்கல. நீங்க விரும்புனா பாஞ்சால நகரத்துல யார்கிட்ட வேணா வந்து என்னை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம். நான் சொல்றது உண்மைதான் என்றான் சமரன். அப்போது சமரனை இடைமறித்து மேகராணி யாத்ராவிடம், சமரனை பத்தி நான் சொல்றேம்மா. கடந்த காலத்தை பத்தி பேசுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நான் அவனை பத்தி சொல்றேன் என்றாள். யாரு சொன்னா என்ன, நீயே சொல்லு மேகராணி என்றாள் யாத்ரா. சமரனை பற்றி மேகராணி மக்களிடம் சொல்ல விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டதால் யாத்ரா மேகராணியை பேசுமாறு சைகை செய்தாள். சமரா, நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். இந்த பள்ளியில சேர்றதுக்கு முன்னாடியே 2 வலிமையான பெண்கள் உனக்கு ஆதரவா இருக்காங்க. இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது சமரா என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே மேகராணியிடம், நீ சொல்லு மேகராணி என்றாள். அனைவரும் கண்ணிமைக்காமல் அவள் சொல்லப் போவதை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். சமரன் ரொம்ப சின்ன வயசுலேயே அவனோட பயிற்சியை தொடங்கிட்டான். சுமார் 6 வயசு இருக்கும்போது அவனோட பயிற்சியை தொடங்கினான். மணிமாறன் ரகோத்தமனிடம், இது என்ன ஒரு பெரிய விஷயமா? நான் கூட தான் 6 வயசுல பயிற்சி ஆரம்பிச்சேன். ஏன் நீ கூட தான்? இங்க நிறைய பேர் அப்படித்தானே என்று கிசுகிசுத்தான். மேகராணி மேலும் தொடர்ந்தாள், இது ஒரு ஆரம்பம்தான். 15 வயசுல இருக்கும்போது அவன் 9 நட்சத்திரங்களை அடைஞ்சான் என்றாள். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். சமரன் உண்மையிலேயே ஒரு சிறப்பு மாணவன் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆச்சரியமான முகங்களை பார்த்த மேகராணி புன்னகையுடன், இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 18 வயசுலேயே அவன் அபராஜிதன் ஆயிட்டான். அதன் பிறகு அனைவரும் மீண்டும் சமரனை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். 18 வயதில் ஒருவர் கூட இன்று வரை அபராஜித நிலையை அடைந்ததில்லை. அவளுடைய பேச்சை கேட்ட யாத்ராவின் கண்கள் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. பாலைவனத்தில் தாகத்தோடு அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்த ஒருவன் நல்ல தண்ணீர் நிரம்பிய குளத்தை கண்டது போல அவள் கண்களில் அப்படி ஒரு பிரகாசம் தெரிந்தது. ரகோத்தமனும் மணிமாறனும் கூட ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனா அது நீடிக்கல. அதுக்கப்புறம் அவனோட சக்திகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா நடந்த மகா சக்கர தேர்வுல வெறும் 3 நட்சத்திரங்கள் தான் கிடைச்சது. அதை கேட்டதும் எல்லோர் முகத்திலும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. அது எப்படி அபராஜித தரத்திலிருந்து 3 நட்சத்திரங்களுக்கு குறைய முடியும்? அது எப்படி நடக்கும் என்று யோசித்தார்கள். இந்த கேள்வி அனைவரையும் உலுக்கியது. யாத்ராவால் கூட இதை ஜீரணிக்க முடியவில்லை என்பது அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவள் அவசரமாக மேகராணியிடம், அப்புறம் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.